ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மண் சட்டியில் ஒரு ஆலு புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாமா? வாங்க. அதுக்கு ஒரு மண் சட்டி எடுத்து வச்சுக்கோங்க. 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு பூண்டு அப்படியே போட்டுருங்க. ஒரு கைப்பிடி அளவு பெரிய வெங்காயம், அப்புறம் கொத்தமல்லி, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஒரு பிரியாணி இலை போட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழையும் போட்டு கொஞ்சம் நல்லா தண்ணியை ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணியை என்ன செய்யணும், ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். இப்போ அதே பேனில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு பிரியாணி இலை போட்டு வதக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கணும். தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்குங்க. அதுக்கப்புறம் நல்லா பழுத்த தக்காளி 2 அரிஞ்சு போட்டு வதக்கிட்டு அது கூடவே அரிஞ்சு வச்ச உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா வதக்க வேண்டும். அப்புறம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் அந்த வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை எடுத்து அதில் ஊற்றி நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும். கொஞ்சோண்டு கரம் மசாலா, அரை மூடி லெமன் புழிஞ்சு விட்டுக்கணும். ஓகேங்களா? இப்போ அடுத்ததாக என்ன செய்யணும், பிரியாணி அரிசி தண்ணி கொதித்ததும் பிரியாணி அரிசி பாஸ்மதி ரைஸ் எடுத்து நான் போட்டிருக்கேன். பாஸ்மதி அரிசியை போட்டு அதுக்கு முன்னாடி அதில் கொஞ்சம் மிளகாய், ஒரு 5-6 மிளகாயை அப்படியே கட் பண்ணாமல் போட்டு மூடி வச்சிடணும். ஒரு 10 மினிட்ஸ் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு திறந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான சுவையான ஆலு புலாவ் கம்ம கம்மன்னு ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.